இசையிலே மன்னன் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். தபாலா எடுத்து அடிக்கின்றவர்கள் எல்லாம் இசையமைப்பாளராக ஆகிவிட முடியாது. உணவுக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டின் கீழே இருந்த நேரத்தில் கம்யூனிச சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பணமும் புகழும் வந்தவுடன் அவர்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொள்கின்றார்களே, இது என்ன நியாயம்? இந்த ஆளுடைய நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும். ராஜாவாம், அதிலும் இளைய ராஜாவாம். காசு வந்துட்டா சாதி மறந்துருமா? நீ உயர்ந்த சாதி ஆயிருவியா? 70 வயசா 75 வயசாயிருச்சு, இளைய ராஜாவாம். தபேலா அடிக்கிறவனா இசை ஞானியா? இதை விட ஒரு சமூகத்தை, ஆதி தமிழ் குடிமகனை, தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு இசை அடையாளமாக இருக்கிற எங்கள் ஐயா இளையராஜாவை இழிபடுத்த முடியுமா? நீ வன்கொடுமை வழக்கு போட வேண்டிய ஒருவருக்குத்தான் இத்தனை கோடியை கொட்டி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காய். வெட்கம் இல்லாமல் நீ எம் மேல வழக்கு போடுற.